ஓம் ஆதார சக்தியே போற்றி. ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. என் தங்கமே, சக்தி ஒளி பிள்ளைகளுக்கு இந்த தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துரத்தி அடிக்கிறது அல்லவா? வறுமை உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? நாம் எத்தனைதான் உழைத்தாலும் நம்மை துன்பங்கள் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த கஷ்டத்திற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன். அது வெளியில் எங்கும் இல்லை, உன்னுடைய இல்லத்திற்குள் தான் இருக்கின்றது. உன் இல்லத்தில் நடக்கின்ற சில தவறுகளால் தான் உனக்கு வறுமை உன்னை விட்டு பிரியாமல் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் இப்போது உன்னோடு பேச வந்திருக்கிறேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் வறுமை என்பது உன்னோடு ஒட்டி பிறந்தது போல என்னாலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அம்மா இன்று உனக்கு அதனை உணர்த்துவதற்காக தான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்லி முடிக்கும் முன்பே நீ நிச்சயமாக இதுவெல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஏனென்றால் அம்மா காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் எதையும் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது. உனக்கு எது பிரச்சனையாக இருக்கிறதோ, எதனால் உனக்கு நடக்கின்றதோ, அது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை முன்கூட்டியே உன்னிடம் சொல்லி விடுவதற்காக தான் உன் அம்மா வந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உன்னிடத்தில் அதை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன். இதையெல்லாம் நீ நிச்சயமாக இன்று இரவுக்குள் தெளிவாக புரிந்து கொண்டு நாளையில் இருந்து இந்த தவறினை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது. என் தங்கமே, வறுமைக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த தவறுகள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறது என்றால் அது உண்மைதான். ஏனென்றால் நானே அதனை கண்கூடாக கண்டுவிட்டேன் அல்லவா? உன்னுடைய இல்லத்தில் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் நீயுமே கூட சில நேரங்களில் இந்த விஷயத்தை செய்கிறாய். இதை செய்யக்கூடாது என்று சிலருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் செய்கின்ற பொழுது அதை மறந்து விடுகிறார்கள். தான் செய்வது தவறு என்பதை அதன் பின்னால் உணர்வதும் கிடையாது. நம்முடைய இல்லத்தில் தெய்வங்களை குடியமர வைக்க வேண்டும் என்றால், தெய்வங்கள் உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது. நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் உனக்கு ஆசீர்வாதங்களை வழங்க வருகிறார்கள். அந்த நேரத்தில் நீ அவர்களை அவமதிக்கும் விதமாக நடந்து கொண்டால் அது அவர்களுக்கு மனவேதனையை கொடுத்துவிடும். அப்படியே அங்கிருந்து சென்று விடுவார்கள். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற தெய்வங்கள் யாரெல்லாம் தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் வறுமை இல்லாமல் இருக்கவும், செல்வ செழிப்போடு இருக்கவும் உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் லட்சுமி தேவியானவரும் குபேரரும் தான். என் தங்கமே, இவர்கள் இருவரையும் ஒரு நாளும் அவமதித்து விடாதே. அதற்கு அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா என்று ஒரு முறை சோதித்து பார். என் குழந்தையே, உப்பு ஒருபோதும் நீ கீழே சிந்திவிடக் கூடாது. ஏனென்றால் அது மகாலட்சுமியை அவமதிப்பதற்கு சமமாகும் அல்லவா? அதனால் எப்பொழுதுமே உப்பினை கீழே சிந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தெரியாமல் சிந்துவது வேறு, தெரிந்தே அங்கும் இங்கும் அறக்க பறக்க வேலை செய்யும் பொழுது கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சமாக சிந்தி கொண்டு இருக்கக்கூடாது. உப்பினை கையில் எடுக்கும் பொழுது லட்சுமி தேவியாரினுடைய அம்சம் என்ற எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டு அதனை பொறுமையாக கையாள்வாய். ஆனால் அது உன்னுடைய சமையலுக்கு அளவோடு போய் சேரும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. அதுபோல நல்லெண்ணெய், ஏலக்காய், மிளகு, கடுகு இதையெல்லாம் நீ கீழே சிந்திவிடக் கூடாது. ஏனென்றால் இது சனி பகவானை அவமதிப்பதற்கு சமமாகும். இவையெல்லாம் சனி பகவானுக்கு உகந்த பொருள் அல்லவா? அதனால் இதுவெல்லாம் நீ சிந்தினால் அது அவரை அவமதிப்பதற்கு சமம். அதுபோல சாதத்தை பாத்திரத்தில் இருந்து கரண்டி உரசும் வரை சத்தம் கேட்கும்படி துடைத்து வலித்து எடுக்க கூடாது.
இது அன்னபூர்ணி ஆகும். அன்னபுவனேஸ்வரியை நீ அவமதிப்பதற்கு இது சமமாகும் என்பதை முதலில் புரிந்துகொள். என் தங்கமே, சாதத்தை வீணடிப்பதும் இதற்கு நிகரான செயல்தான் என்பதை நீ புரிந்துகொள். சத்தம் உள்ளே கேட்க கூடாது. என் குழந்தையே, நீ இப்படி எந்நாளும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அதுபோல குபேரருக்கு பிடித்த உணவு ஊறுகாய். தட்டில் ஊறுகாயை வீணடிக்க கூடாது. அப்படி வீணடித்தால் அது குபேரரை அவமதிப்பதற்கு சமம். நிறைய ஊறுகாயை வைக்கும் பொழுது எப்படி வைக்க வேண்டும், எவ்வளவு வைக்க வேண்டும் என்று தெரியாமல் சிலர் அதனை வீணடித்து விடுகிறார்கள். பொதுவாக ஊறுகாயை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது உப்பு காரமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் தேவைக்கு இன்றி அதிகமாக அதனை எடுத்து வைத்துவிட்டு அதன் பிறகு அதனை வீணடிக்க கூடாது. குபேரரின் அம்சமாக விளங்கக்கூடிய ஊறுகாய். நிச்சயமாக அதை நீ அவமதிக்கின்ற செயலை செய்தால் அது குபேரரை அவமதிப்பதற்கு சமம் என்பதை முதலில் புரிந்துகொள். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம். பூஜை அறையில் குத்து விளக்கு தவறி தெரியாமல் கீழே விழுந்தாலும் சரி, ஏற்றிய விளக்கு அணைந்தாலும் சரி, உன் குலதெய்வத்திற்கு உடனடியாக நீ காணிக்கையினை முடிந்து வைக்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற இந்த 2 செயல்களும் நடக்கிறது என்றால் குலதெய்வம் உன்னிடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அதனால் அவர்களுக்கு உடனடியாக காணிக்கை முடிச்சை நீ எடுத்து வைக்க வேண்டும். எப்பொழுது அவர்களை காண வேண்டிய நேரம் உனக்கு வருகிறதோ, எப்பொழுது உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் உனக்கு கிடைக்கின்றதோ, அன்று அந்த காணிக்கை முடிச்சினை நீ அங்கே கொண்டு உண்டியலில் போட்டாலும் சரி, அதை வைத்து அவர்களுக்கு ஏதேனும் பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சரி. என் குழந்தையே, இது போன்ற செயல்கள் எல்லாம் உன் இல்லத்தில் சரியாக நடக்கிறதா என்று ஒரு முறை சிந்தித்து பார். என் தங்கமே, ஏற்றிய தீபம் அணைந்தால் வருத்தப்பட தேவையில்லை. குலதெய்வம் உன்னை காண வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதை நீ அப்பொழுது புரிந்து கொண்டால் போதும். காணிக்கை முடிச்சுகளை உடனடியாக அந்த நேரத்திலேயே நீ முடிந்து வைத்து குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அவர்களை மனதார வணங்கி நீ இதனை செய்தால் போதும். என் தங்கமே, இப்படியெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் சில தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. முக்கியமாக இதில் குறிப்பாக நடக்கக்கூடிய விஷயம், சாதத்தினை கரண்டி அடியில் படும் வரை சத்தம் போட்டு வலித்து எடுப்பது. என் தங்கமே, அங்கு இருக்கின்ற 1-2 பருக்கைகளை அப்படியே விட்டுவிடு. என் தங்கமே, அம்மா அந்த சாதத்தை நான் அப்படியே எடுக்கவில்லை என்றால் அது வீணாகத்தானே போகும் என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, அது அப்படி அல்ல. கடைசியாக இருக்கின்ற அந்த சாதத்தை உன்னுடைய கையால் வலித்து எடுத்து நீ கால்படாத இடத்தில் போட்டாலும் சரி, எறும்புகள் நடமாட்டம் இருக்கின்ற இடத்தில் போட்டாலும் சரி, காகத்திற்கு போட்டாலும் சரி, யாரேனும் ஒருவருக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். யாரேனும் ஒருவருக்கு, யாரேனும் வாயில்லாத பூச்சிகளுக்கு அது உணவாக மாறிவிட்டால் அது உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். அதை உன்னை வீணடிக்க சொல்லவில்லை. என் தங்கமே, சில குழந்தைகள் நினைப்பார்கள், அம்மா நிறைய பொருட்கள் சாப்பிட முடியாமல் எஞ்சி அங்கே கழனியாக செல்கின்றது என்று. கழனி என்றால் அத்தனை மோசமான விஷயம் கிடையாது. என் தங்கமே, அதை மாடுகள் உணவாக அருந்துகின்றார்கள் அல்லவா? அதனால் அதை நீ வீணாக்குவதாக ஒருபோதும் நினைக்காதே. இன்னொரு உயிருக்கு உணவாக தான் கொடுக்கிறாய் என்பதை முதலில் புரிந்துகொள். வீணாக்குவது என்பது என்ன தெரியுமா? யாருக்குமே பயன்படாமல் அந்த உணவு போவதுதான். நீ எங்கே போடுகிறாய், எப்படி போடுகிறாயோ அந்த இடத்திற்கு எந்த ஒரு உயிரினமும் வராது. அதை அவர்கள் யாருமே உண்டு பலன் கிடைக்காமல் போவார்கள். அது போன்று செய்வதுதான் வீணடிப்பது என்பதை முதலில் நீ புரிந்துகொள். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புதிதாக தோன்றலாம். ஆனால் ஒரு உயிர் அதை சாப்பிடுகிறது என்ற விதத்தில் நீ ஒரு முறை சிந்தித்து பார். அப்படி செய்வது நிச்சயமாக என் குழந்தையே, நீ இன்னொருவருக்கு உணவு கொடுக்கிறாய் என்கின்ற அர்த்தத்தில்தான் மாறும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நீ வெளியில் சென்று உணவு அருந்தும் பொழுது அங்கே சாப்பிட முடியாமல் வீணாக்க கூடிய அதை அப்படியே வீசிவிட்டு வருவதுதான் உணவை வீணடிப்பது. ஒருவேளை
என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். ஓம் ஆதார சக்தியே போற்றி. ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி.